ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மாஃபியா அப்சஷனோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் என்ன பார்த்தோன்னா, நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஜேகே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்ருப்பாங்க. ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் ட்ரக் எடுக்க சொல்கிறாங்க, பட் ஜின் வார்ன் பண்ணுறது வேணான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறாங்க பைக்கில் போகும்போது. அப்புறம் நீங்கள் அவரோட பர்ஸ் அடிக்கிறீங்க, உங்களே மீட் பண்ணுற சுச்சுவேஷன் வருது, அதுவும் பாரில். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அது கண்டினியூஷனை பார்க்கலாம்டா. இந்த வீடியோவுக்கு 30 லைக்ஸ் மேலே வந்தால் நான் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்னு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். வாங்க டைம் வேஸ்ட் நம்ம கதைக்கலாம். பார்த்துருக்க இவ தான் எனக்கு வேணும் அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ரெடி பண்ணுறாங்க. மிஸ் ஸ்டீவ் மாதிரி எது இருக்கே, சரி போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் லைக் அவன் இந்த ரூமுக்கு ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். டேரெக்டாக ஜேகே அப்படியே போகிறான் தள்ளாடிக்கிட்டு. 301 அப்படி சொல்லிட்டு கதவை திறக்கிறான். அங்கே நீங்கள் தான் அப்படியே உட்காந்துருக்கீங்க, கால் மேலே கால் போட்டு. உங்களுக்கு சடன் சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி. ஜேகே பார்த்தோன்னா செம்ம ஷாக்கு. இவன் அவள அந்த பைக்கில் இந்த பர்ஸு, ஐயோ அப்படி சொல்லிட்டு உங்கள் முடிய வச்சு மூஞ்ச மறைச்சிக்கிறீங்க. ஆக்சுவலாக இதில் நீங்கள் அந்த ப்ராஸ்டியூட் மாதிரி தான் வயன். ஸோ நீங்கள் மூஞ்ச முடிக்கிறீங்க. அச்சோ இவன் வந்தானா மாட்டினானா அவ்வளோதான், பர்ஸை வேற நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்ச மூடிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே வரான், அப்படியே தள்ளாட்டிட்டு உங்களை பார்க்குறான். ஏய் மிஸ் ஸ்டீவ் நீ தானே அப்படின்றான். நீங்கள் அப்படியே கீழே கொஞ்சிக்கிட்டு ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கீங்க. எப்படி என் பர்ஸில் பல்க் அமௌண்ட் இருந்துச்சா அப்படின்றான். அச்சோ சார் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி திரும்பி பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த மொசரக்கட்டி இங்கே திருப்பு அப்படின்றான் ஜேகே. அவசியம் திரும்பணுமா அப்படின்றீங்க. அவசியம் திரும்பணும், உன்னை பார்க்காம எதையும் பண்ண மாட்டேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் நீங்கள் பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே திரும்புறீங்க. உங்கள் முடி உங்கள் மூஞ்சிக்கிட்டே இருக்கு, ஃபுல்லாக மறைச்சிதான் இருக்கீங்க. ஏய் கேடி, அந்த முடியெல்லாம் கீழே இருக்கு, கையெடு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லைட்டாக உங்கள் மூஞ்சில் முடி இருக்கு, உங்கள் கை விட்டுட்டீங்க. அப்புறம் ஜேகே அப்படியே பொறுமையாக கிட்ட வரான். அதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்துட்டான் உங்கள் பக்கத்தில். அப்புறம் அந்த முடி அழகாக உங்கள் காதுக்கு பின்னாடி டக் பண்ணுறான். சார் மிஸ் ஸ்டீவ், ஐ நோ இட்ஸ் யூ. சாரி, உங்கள் பர்ஸை வேணா நான் கொடுத்துட்றேன், அதுக்காக என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்றீங்க. என்ன இப்படி முறைக்கிறீங்க? காசு இருந்துச்சு தான், அது கார்டில் இருந்துச்சு, அதெல்லாம் எதுவும் பண்ணலை. என்னங்க உங்கள் பர்ஸு அப்படி சொல்லிட்டு உங்கள் பேக்லேருந்து எடுத்து கொடுக்குறீங்க. அதை வை ஓரமா, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ நேக்கா, அதுவும் மாஃபியா கிங்கிட்டே அடிக்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய கேடியாக இருக்கணும். பாஸ், நீங்கள் மாஃபியான்னா எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் எல்லார்ட்டையும் கைவரிசை காட்டுவேன், அப்படி தான் உங்ககிட்டையும் காட்டினேன். கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நினச்சேன், கண்டுபிடிச்சி வந்துட்டீங்க அப்படின்னு மழுப்புறீங்க. அப்புறம் அப்படியே போட்டேன்னா என்கிட்டே நேக்கா பர்ஸ் அடிச்சுட்டு தப்பிச்சிடலாம், நீ வர கணக்கு வேற போடுறியா? ஆனால் உன்னை கண்டுபிடிச்சது கோஇன்சிடென்ஸ் தான். ஆனால் டேரெக்டாக உன்னை கண்டுபிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, என் ட்ரீட்மெண்ட்டே வேறையாக இருந்திருக்கும். சார் நான் தான் கொடுத்துட்டேன்ல, இந்த பர்ஸு வேணா இப்போது நீங்கள் பண்ணிக்கோங்க, அந்த காசுக்கு இதை வச்சுக்கோங்க, மற்றபடி என்னை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்றீங்க. அப்படியே பாவமாக வச்சுருக்கீங்க மூஞ்ச. ஓ அந்தளவுக்கு பயப்படுவ நீ?
அந்த அளவுக்கு பயப்படுறவளானா இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரியே ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே அமைதியாயிட்டீங்க. சொல்லு, அப்படிப்பட்டவளானா எதுக்கு நீ இந்த மாதிரி வேலைலாம் செய்யணும்? ம் சார், அது என்னோட பர்சனல். என்ன பர்சனல்? சரி, நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரேன், என்கிட்ட சொல்லு. சார், இந்த அமௌண்ட்டுக்காகலாம் என்னோட பர்சனல் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது என்னோட வேலை, அவ்வளோதான் அப்படின்றீங்க. ஓ அப்படியா? ஓகே, சரி, நீ என்கிட்ட சொல்லுவ, அந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். அப்புறம் ஆரம்பிக்கலாமா அப்படின்றான். பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே அதுக்கப்புறம் எப்போவுமே எல்லா பொண்ணுங்களையும் அவங்களே தான் ட்ரெஸ் கழட்ட சொல்லுவான். இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸை அவனே தான் கழட்டுறான் பொறுமையாக. அவன் கண்ணில் லஸ்ட்டுன்றது இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை. அவன் கண்ணில் லவ் மட்டும்தான் தெரியுது. அப்படியே உங்கள் கண்ணையே பார்த்துட்டு இருக்கான். அவன் கை அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்கள் டாப்பை ரிமூவ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே உங்கள் பாட்டம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறான். அவனையும் அன்ட்ரெஸ் பண்ணிக்கிறான். உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஏன் அந்த மாதிரிலாம் என்ன வரல? நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அவன் கண்ணை தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் மற்றவங்கள பார்த்துருக்கீங்க, அவங்க வந்துட்டாலே அவங்களோட காரியத்தில் தான் இருப்பாங்க. இதுவரையும் அந்த மாதிரி லவ்வோட யார் கண்ணையும் நீங்கள் பார்த்தது கிடையாது. இப்படி பார்க்கும் போது உங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. நான் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இந்த மாதிரி எந்த பொண்ணையுமே கேட்டதே கிடையாது, நீங்கள் ஓகே சொல்கிறீங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் பொறுமையாக பேஷனேட்டாக கிஸ் கொடுக்குறான். இது வழக்கமாக அதிசயம், நடந்ததே கிடையாது. அவ்வளோ சாஃப்டாக இங்கே ஃப்ரெஜைலுன்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுறான். அதுக்கப்புறம் உங்கள் லிப்ஸு, உங்கள் ஃபேஸில் சீக்ஸு, உங்கள் நோஸ் டிப்பு, இயர்ஸு அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணிக்கிட்டே வரான். உங்கள் நெக்கு, அப்படியே உங்கள் லோவர் போன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிஸ் எல்லா இடத்துலையும் ட்ராவல் ஆகுது. உங்கள் கை, உங்கள் கால், எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணிக்கிட்டே வரான். அவன் கிஸ்ஸாலே நீங்கள் முழுகிட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணதே கிடையாது. அவன் கிஸ்ஸில் லவ் மட்டும்தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவன் உங்கள் செஸ்ட் அந்த சைடு வரான், கிராப் பண்ணுறான். அதுக்கப்புறம் சக் பண்ணுறான், மாற்றி மாற்றி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஃபைனலாக அவன் அந்த மாதிரி பண்ணுறான். நீங்கள் அதில் பெயினே ஃபீல் பண்ணவே இல்லை. அவ்வளோ ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுறவங்கள நீங்கள் அவன் கண்ணையே தான் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் கூட நவுறவே இல்லை. அவனோ சேம் அதே தான் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே 3-4 ரவுண்ட்ஸ் போகுது. சுத்தமாக அவனுக்கும் எனர்ஜி இல்லை, உங்களுக்கும் எனர்ஜி இல்லை. 2 பேருமே அப்படியே படுத்துருக்கீங்க. அப்படியே அவன் திரும்புகிறான், உங்களை பக்கத்தில் ஹக் பண்ணிக்கிறான், அப்படியே கர்டில் பண்ணுறான். இந்த மாதிரி உங்களை யாருமே ஹேண்டில் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் இது உங்களோட வேலை மட்டும்தான். இதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா காயப்பட போகிறது நீங்கள் மட்டும்தான். ஏன்னா எல்லாருமே அவங்க தேவைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அது முடிஞ்சோன்னே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால் அதை மட்டும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஏதோ ஒன்று லைட்டாக உங்கள் ஹார்ட்டில் ஒரு 1% ஒரு சாஃப்ட் கார்னர் அவன் மேலே அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே கொஞ்ச நேரம் அவன் தூங்கிடுறான். நீங்களாம் அவனே பார்த்துட்ருக்கீங்க. இது என்ன ஃபீலிங்ஸு? இந்த மாதிரி நான் யார்கிட்டையும் ஃபீல் பண்ணதே கிடையாது. இவன் இப்படி ஹேண்டில் பண்ணுறான்னா நான் ஒரு பூ மாதிரி கைப்பட்டா கசங்கிடுவேன். அப்படி ஏன்? நீ யாரா? எதுக்காக என் லைஃப்பில் வந்த?
நீயும் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு போக தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நேரம் தூங்கினோன்னே நீங்கள் உங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. அந்த மேனேஜர் காசு கொடுத்துட்றான். நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. ஜேகேயோட பர்ஸு அங்கே தான் இருக்குது. அப்படியே ஒரு 1/2 hour லேட்டர் ஜேகே கண்மொழிக்கிறான். எங்கே அவளை காணோம்? மிஸ் தீஃப் இப்போயும் தப்பிச்சிடாளா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரான் ட்ரெஸ் போட்டுட்டு. டேய் அந்த மேனேஜர் எங்கடா? மேனேஜர் எதுக்குடா? இப்போ எனக்கு அந்த மேனேஜர் வேணும். டேய் மேனேஜரெல்லாம் என்ன மேனேஜரெல்லாம் பண்ணக்கூடாதுடா. அவர் அப்படிலாம் தெரியல. செருப்பாலேயே ஒன்று அடிப்பேன். அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்போனா சரி ரைட்டில் போய் லெஃப்ட் எடு அப்படின்னோடனே அதுக்கப்புறம் செக்கே போகிறான். ஆமாம் இப்போ ஒரு பொண்ணு இருந்தாலே என் கூட. அவள் பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் வயன் சார். வயன், நைஸ் நேம். சரி அவங்கள பார்க்க முடியுமா? இப்போதைக்கு முடியாது சார். ஏன்னா அவங்க ஒரு இதில் இருக்க மாட்டாங்க. எப்போ வேணுமோ அந்த டைமிங் மட்டும் வந்துட்டு போயிடுவாங்க சார். சரி அவள் வந்தானா எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்கள். புரியுதா? கண்டிப்பாக சார் அப்படின்றான். அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்துட்டு ஜேகே வந்துடுறான். இப்படியே நைட் ஆகுது. ஜேகே அப்படியே அவன் பெட்டில் படுத்துக்கிட்டு இதே தான் யோசிச்சுட்டு இருக்கான். இது என்ன இந்த மாதிரி எந்த பொண்ணையும் நான் ஃபீல் பண்ணதே இல்லையே. இது என்ன ஃபீலிங்னு எனக்கும் புரியல. எத்தனையோ பொண்ணுங்க தினமும் என் கூட. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங், அட்ராக்ஷன், லவ் யார் கூடயுமே இருந்ததில்ல. இது என்னடா இது? ஜாங்கு திருப்பியும் நீ அந்த புதைக்குள்ள விழ போறியா? விழுந்துனா காயப்பட போகிறது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவனோட நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் ரெண்டுமே வந்து பேசுகிற மாதிரி அவன் கெட்ட எண்ணம் வந்து பேசிகிட்ருக்கு. அவன் நல்ல எண்ணம் இதுக்கப்புறம் தானே உன் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது, அந்த பொண்ணை விட்டுறாத அப்படின்னு சொல்லுது. ஜேகே ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அவன் தள்ள கை வச்சிடறான். டேய் போதுண்டா சாமி, ஏற்கனவே நான் குழப்பத்தில் இருக்கேன், நீங்கள் வேறு குழப்பம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இமேஜினேஷன் இது போயிடுது. இந்நேரம் எங்கே இருப்பான்னு தெரியல அப்படின்றான். இப்படியே நீங்கள் தான் இங்கே வந்து சமைச்சிக்கிட்டே நீங்கள் வந்து லைக் பிஜி மாதிரி தான் எடுத்துருக்கீங்க, நீங்கள் சமைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் அவன் இப்படி இருக்கா? ஏதோ அவ கண்ணில் ஏதோ ஒரு பாசத்துக்கு ஏங்குற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை பார்த்தேன். இந்த மாதிரி யாருக்கிட்டையும் நான் ஃபீல் பண்ணதில்லை. அவன் அவ்வளோ அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறான். ஏன் நீ தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்க. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன்னா உன்னோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாகும். நீ அவனை நம்பாத. அவன் உனக்கானவன் கிடையாது. எந்த ஆம்பளையும் நம்பாத. எல்லா ஆம்பளைங்களும் ஒன்று தான். எல்லா ஆம்பளையும் ஒன்று தான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சமைச்சிட்டு இப்படியே உட்காடுறீங்க. உங்களுக்கு சாப்பிட மனசே இல்லை, அதே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்படி கொஞ்ச நாள் ஆகுது. அப்புறம் நீங்கள் திருப்பியும் அந்த பாருக்கு வரீங்க. அப்போ அந்த மேனேஜர் நம்பர் கொடுக்குறாரு. மேடம், சொல்லுங்கள் சார். இவர் காண்டாக்ட் பண்ண சொன்னார். யார்? அன்னைக்கு உங்கள் கூட அவர் தான். அவரா? எதுக்கு என்ன காண்டாக்ட் பண்ண சொன்னார்? அன்னைக்கு தான் அதோட முடிஞ்சதே. இல்லை மேம், உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பர் கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இது என்ன நல்லதுக்கா இல்லை இவனும் ஏமாற்ற போகிறானான்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் யூஸ்வலாக உங்கள் வேலை என்னமோ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே ஒரு 2 நாள் ஆகுது. நீங்களும் ஃபோன் பண்ணுவீங்க ஜேகே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் நீங்கள் கால் பண்ணுற மாதிரியே தெரியல.
அதனால் ஜேகே இங்கே வர பப்பு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அன்னைக்கு 2 பேர் நடல அந்த பப்பு. கொஞ்ச நாள் ஆகுது, லைக் 1 வாரம், அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு தான் நீங்கள் வரீங்க. இவன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டா. கூப்பிட்டா மரியாதையை மதிச்சு வரணும் ஒன்றை அப்படி சொல்லிட்டு நான் நீங்கள் முடிச்சுட்டு லைக் பார்ட்டிலாம் முடிஞ்சு நீங்கள் வெளியில் வரீங்க. அப்போது பிளாக் கலர் ஹூடி போட்டு ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அதை பெருசாக கண்டுக்கல. சரி வேறு யாரோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க உங்கள் வேலையை பார்த்துட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க உங்கள் பின்னாடி யாரோ நடந்து வராங்கன்ட்டு. என்ன யாரோ நம்ம பின்னாடி நடந்து வர மாதிரியே நம்மளுக்கு சென்ஸ் ஆகுதே அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக உங்கள் ஓர கண்ணால் பார்க்குறீங்க. நடந்தா வராங்க. யாராக இருக்கும்? வயன். இது எவனோ திருடனா என்னன்னு தெரில. எஸ் ஆயிடு அப்படி சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் தோண்டிட்டு வேக வேகமாக நடந்துட்டுருக்கீங்க. ஓடுறீங்க கொஞ்சம் நேரத்தில். அவனும் விடுற மாதிரி இல்லை, உங்கள் பின்னாடியே ஓடிடுறான். லைக் ஒரு ஆலை மாதிரி இருக்குது, அந்த இடம் முடிஞ்சிடுச்சு அந்த பக்கம். அதுக்கப்புறம் இதே கிடையாது, வால் தான். அப்போ நின்றுறீங்க. ஐயோ ஷிட், இப்போ எப்படி நான் இங்கேருந்து தப்பிப்பேன்? நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீ தான் வேணும், என் கூட வா. ஹலோ, நீங்கள் யாருன்னே தெரியாது. நீங்கள் கூட்டோன்னே நான் எதுக்கு வரணும்? நான் கூப்பிட்டா நீ வந்துதான் ஆகணும், புரியுதா? சார், நீங்கள் யாருன்னே தெரியாது, தயவு செஞ்சு வழி விடுங்க, நான் போகணும், எல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எங்கேருந்து போனால் தானே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே மாதிரி பண்ணுறான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்து பார்க்குறீங்க, அப்படியே கிளார் ஆகுது உங்கள் விஷன். தொம்முன்னு விழுறீங்க. அவன் பிடிச்சிடறான். லைக் உங்கள் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி லைட்டாக அவன் ஃபேஸ் பார்க்குறீங்க. அவன் ஹூடி எடுக்கிறான். லைக் செம்ம க்ளோயிங்காக இருக்கான், அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அவன் ஃபேஸு. அப்படியே பார்த்துட்டு லைட்டாக அவன் ஸ்மைல் பண்ணுறான், லைக் ஸ்மர்க் மாதிரி. ஃபைனலி யூ ஆர் மைன் அப்படின்றான். அப்படியே மட்டனிங்க. அவன் அவங்கள அழகாக காரில் தூக்கிட்டு போயிட்டு டேரெக்டாக மேன்ஷன் போயிடுறான். ஃபைனலி என்கிட்ட நீ இதுக்கப்புறம் என்னை விட்டு நீ போகவே முடியாது வகன். கிடையாமல் இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். வீடியோ பேசியிருந்தா மறக்காமல் ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். பை ஆமி, சரங்கே.